ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். விஜய் சொன்னதை பிரபா கேட்டுறாங்க. உடனே விஜய் கிட்ட பிரபா போயிட்டு, எவ்வளவு நாள் ஆனாலும் சரி விஜய், உனக்காக நான் கண்டிப்பா காத்துட்டு இருப்பேன். ஆனா நீ என்னை விட்டுட்டு வேற யாரு கூடவும் போக மாட்டேன். அந்த நம்பிக்கை எல்லாம் கூட எனக்கு இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதுமே விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. யாரும் என்ன புரிஞ்சுக்கலனாலும் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு பிரபா, எனக்கு அது போதும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத காயத்ரி பார்த்துட்டு நேரா விஜய் கிட்ட போயிட்டு விஜய் கிட்ட கோவப்படுறாங்க. இவகிட்ட எல்லாம் உனக்கு என்னடா பேச்சு, எதுக்காகடா இவகிட்ட எல்லாம் நீ பேசிட்டு இருக்க, அவ எப்படியாவது உன் மனசை மாத்தணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ற. அண்ணாட காட்சிங்க பணக்கார வாழ்க்கையை பார்த்து இப்படி எல்லாம் நாக்க தொங்க போட்டு அழியுதுங்க நல்லா சொல்லி பேசுறாங்க. உடனே கோடீஸ்வரி, போதும் நிறுத்துங்க. என் பொண்ணுக்கு உன் பையன் தாலி கட்டியிருக்கான், அப்படிப்பட்ட கல்யாணம் நடந்தவங்களை தனியா பேசினா என்ன தப்புன்னு சொல்லி கேக்குறாங்க. உன்ன மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது, எப்படியாவது விஜயோட மனசை மாத்தணும், அதுக்காக தானே இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே விஜய், இப்ப என்னமோ உனக்கு பிரச்சனை, உன் பேச்சை கேட்கறதுக்காக உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ பேசக்கூடாது, இப்ப நான் பிரபா கிட்ட பேசினா உனக்கு என்ன இப்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. அவ்வளவுதான், ஒட்டுமொத்தமா என் பையனவே இவன் மாத்திட்டா, இவெல்லாம் நல்லா இருப்பாளான்னு சொல்லிட்டு பிரபா கிட்ட ரொம்பவே கோபமா நடந்துக்கிறாங்க காயத்ரி. இதை பார்த்த பிரபா என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.